ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியானமி சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் நான் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு, அதே நேரத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 22. குருமா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டெம்டால் ஆக்சுவலி இருமா படிக்கிற அந்த மிஸ் ஃபிட்லெஸ் சேர்ந்த கராலி குரோக்கால் அப்படிங்கிறது தெரிய வருது. குருமுக்கு ஃபீவர் வந்து மயக்கம் போட்டு விழுறா. அவளோட மேனேஜர் வந்து அவளை பாக்குறா. அவளுக்கு ரொம்பவும் ஃபீவரா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவ ஆள் அனுப்பி வச்சுட்டு நீ இவளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இருமாவை பார்த்து கேட்கறா. நான் எதுவோ பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குருமு ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆனாலும் சரி இல்ல எமோஷனல் ஆனாலும் சரி இல்ல அவளோட ஐஸ் பவர் அதிகமா யூஸ் பண்ணாலும் அவளுக்கு இந்த மாதிரி ஃபீவர் வரும் அப்படின்னு அவங்க சொல்லப்போ அப்படின்னா ஒரு வகையில இது என்னோட தப்பு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறான். மேடம் நான் கேள்விப்பட்டது உண்மையா? குருமுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்த ஓடி வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆடியன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ் வர வந்திருக்காங்க. நம்மளால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லப்போம். குருமோட ஹெல்த் தான் நமக்கு முக்கியம். ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் அப்படி இல்லைன்னா அவ ஃபேமிலி மெம்பரால மட்டும்தான் இவ்வளவு சரி பண்ண முடியும். கரெக்டா 6 நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மணி இப்ப 5:30 ஆகுது அப்படின்னு மேனேஜர் வருத்தப்படுறாங்க. ஏன் அவளோட கான்செர்ட் பார்க்க அவ ஃபேமிலி இங்க கூட இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அவ கான்செர்ட் பார்க்க எப்பவோ அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததில்ல, அந்த மாதிரி ஃபேமிலி தான் அவங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் பேசிட்டு இருக்கும்போது இல்ல நான் கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி குருமு வந்து எந்திக்கிறா. குருமு நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும். நான் என் ஃபேமிலி கூட திரும்ப சேரணும். என்னோட பிளட் லைன் எபிலிட்டி அது ஐஸ் தான். என்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க மனசோ ஐஸ் மாதிரி இருக்கும். யாரும் சிரிக்க கூட மாட்டாங்க. நானும் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்களே மாதிரி ஸ்மைல் பண்ணாம தான் இருந்தேன். ஒரு நாள் என் பாட்டியை சீக்கிரட்டா எனக்கு டெம்டால காமிச்சாங்க. மத்த டீமன்ஸ் எல்லாருமே ஸ்மைல் பண்ணுவாங்க, ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறத அப்பதான் நான் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்மைல் பண்ண மாதிரி என்னோட ஃபேமிலியா ஸ்மைல் பண்ணணும். அதுக்காக தான் நான் போராடணும்னு ஆசைப்பட்டேன். நான் டாப் டெம்டாலா மாறணும், என் ஃபேமிலி முகத்துல ஸ்மைல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ மயங்கி விழுந்ததா. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும். கையை எடு, நீ ஆல்ரெடி பண்ணதே போதும், ஒன்னாலதான் இவ இந்த நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் லேடி சொல்றா. சீக்கிரம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கூட இருக்கிறவனை அனுப்பி வைக்கிறா. இல்ல நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ராட்காஸ்டிங் பேட்லர்ஸோட லீடரா அந்த இடத்துல தான் இருக்கான். உள்ள ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டேஜ் கிட்ட கூட்டிட்டு போகவும் குருமு பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேஜ் நான் இவ்வளவு பக்கத்துல பாப்படி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். ஆடியன்ஸ் எல்லாம் கதவை உடச்சிக்கிட்டு இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டு நெரிசல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த கான்செர்ட்க்கு எங்க டிபார்ட்மெண்ட் தான் செக்யூரிட்டி கொடுக்கு, சோ இந்த ஃப்ரீ டிக்கெட் நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி ஆமரி அப்பா அவளை அந்த கான்செர்ட்க்கு அனுப்பி வச்சிருக்காரு. என்னோட ஃபர்ஸ்ட் டெம்டால் கான்செப்ட் நான் பார்க்க போறேன், இதை வாங்கினதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி ஆமரி எல்லாரும் கோருமோன்னு கத்தப்போ இவ்வளவு கோருமோ அப்படின்னு சொல்லி கத்துறா. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இப்பவும் என்னோட டெஸ்ட்ல குட்னு வாங்கவே இல்ல. ஆனா அம்மா இப்ப பாருங்க நான் ஒரு ஃபேமஸான பாப்புலர் டெம்டாலா இருக்கிறேன், இப்ப வச்சு நீங்க ஸ்மைல் பண்ணுங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா அவ ஃபேமிலி விலகி போய்கிட்டே இருக்கு. பார்த்தா இது எல்லாமே குருமோட கனவு தான். இப்ப அவ கண்மொழிக்கிறா. மணி 6:30 ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் டைத்து ரொம்பவும் தாண்டி போயிடுச்சு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே என் மேல கோபமா இருப்பாங்க. என் ஃபேமிலியை மட்டும் இல்ல என் ஆடியன்ஸையும் என்னால ஸ்மைல் பண்ண வைக்க முடியல. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் அங்க ஜாலியா சேர பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவ மெதுவா எந்திரிச்சு போய் பாக்குறா. உண்மையிலேயே அவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. குருமு எந்திரிச்சிட்டியா, இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்கறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ஜாலியா கத்திட்டு இருக்காங்கன்னு கேட்கவும் இந்த மாதிரி ஒரு திறமைசாலியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லப்போ குருமு போய் பாக்குறா. அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன கைஸ் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ பொண்ணு மாதிரியே பேசுறான். இது என்னதுடா அப்படின்னு சொல்லி குருமு செம ஷாக் ஆகுறா. இப்பதான் நமக்கு ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆஸ் கிட்டே கிளாரா கிட்டே போறான். கார்லே தான் குருமு அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட சொல்ல வேணாம். ஆனா கைஸ் குருமுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது, உங்களால பண்ண முடியுமான்னு கேட்கப்போ கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குருமுவை சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸுமே கத்திட்டு இருக்காங்க. ஓப்பனிங் ஆக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுல இருந்து நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லுவோம். ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை கேட்டவொடனே நம்ம ஹீரோ அமைதியாகிறான். இல்ல முடியாது, நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளாராவும் ஆசோ சொல்றான். உங்களோட கான்செப்டே ஈவில் சைக்கிள்ல இருந்து எல்லாரோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஃப் பண்ணணும், அதுக்காக தானே இதை பண்றீங்க, அதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னு ஆஸ் கேட்கப்போ நம்ம தொட்டு பிடிச்சலாம் அப்படின்னு கிளாரா சொல்றான். நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கப்போ குருமு ஒரு லெஜெண்ட், அவளோட கியூட்னஸ்க்கு ஈக்குவலா எதையுமே நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லவோ அப்படின்னா நம்ம அதுக்கு ஈக்குவலா ஒன்னு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்துட்டு அவளோட பாக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஆஸ்கோ லேடி கிட்ட போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா. இல்ல நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சி லேடி கிட்ட போட்டு விடுறா. குருமவை சீக்கிரமா கொண்டு வாங்க, நீங்க சொன்ன டயத்தை விட ரொம்பவும் லேட் ஆயிட்டு இருக்கு, இதனாலேயே எங்க ஈவில் ஸ்ட்ரெஸ் ரொம்பவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸும் கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. லேட் ஆனதுக்கு பண்ணிக்கணும், உங்க எல்லாருக்காகவும் ஒரு ஓப்பனிங் ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் 3 பேருமே ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. நீங்க யாரு புதுசா, நீங்க எல்லாம் தேவையில்ல, குருமவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கத்துறாங்க. அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. நான் தான் கிளாரின், உங்களோட ஸ்நாக்ஸ் தங்க இல்லைன்னா உங்களை கடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. ஹாய் என்னோட பேரு ஆலிஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து வைக்கப்படுறான். ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நான் சொன்னதை பண்ணு கிளாரா சொல்லவும் முடியாதுன்னு ஆஸ் சொல்றா. இருமாக்காக வச்சு பண்ணுன்னு சொல்லவோ இருமாக்காகன்னு சொன்ன உடனே ஆஸ் வந்துட்டு இப்போ
நான் ஒரு ஹாட்டான பொண்ணு, என்னோட ரெட் ஹாட் ஃபிளேம்ஸ் வச்சு உங்க எல்லாரோட மனசையும் கவர போறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றான். அவங்க பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. குருமுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோட பேரு இரமி, என்னோட வயசும் ஹைட்டோ ஒரு சீக்ரெட், ஏன்னா நான் ஒரு டெம்ஜா. நம்ம ஹீரோ பெர்ஃபார்ம் பண்றது ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன நம்ம ஃபன்னை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதான் பார்த்துட்டு குருமி வந்து செம ஷாக் ஆயிருப்பா. இப்ப அவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ எப்பவும் போல தப்பிக்கிறான். அதுவே ஒரு டான்ஸ் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது. இரமி நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த ப்ளோஹர் பொண்ணு பாக்குறதுக்கு இருமா மாதிரியே இருக்கு, ஆனா கண்டிப்பா அது இருமாவா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. அவங்க எல்லாருமே உனக்காக தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாங்க. நான் பாப்புலரா இல்லாம இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இருமா சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா. ஆனா எனக்காக திரும்பவும் நீ பாப்புலர் தான் ஆயிருக்க இருமா, மத்தவங்க ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக, அதுவோ எனக்காக நீ இப்படி பண்ற, எந்த ஒரு டீமனுமே இந்த மாதிரி செஞ்சு நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லி குருமா யோசிக்கிறா. இப்ப குருமா அவளோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறா. இடமே திடீர்னு சில்லுன்னு மாறுது. என்னோட ஸ்டேஜ்ல நீங்க ரொம்ப நேரத்துக்கு ஆட்டம் போட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் என்ட்ரியோட குருமா அந்த இடத்துக்கு வரா. குருமாவை பார்க்கவோ ஆடியன்ஸ் எல்லாரும் செம ஹாப்பி ஆகுறாங்க. எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லவோ, சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப போகவும், குருமு டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சு, நீ இப்போ இருக்கிறது ஒரு லைவ் ஸ்டேஜ், பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆடியன்ஸ் எல்லாம் ஹீரோமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக கத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு குருமு கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான். ஆமரிக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த காமிக் புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பொண்ணு வாய்ஸ்லயும் சேர்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்ம ஹீரோவோட ஒரு பொண்ணு மாதிரி நல்லாவே மிமிக்ரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு பொண்ணு மாதிரியே தான் அந்த ஸ்டேஜ்ல பாடுறான். எல்லாருக்குமே அந்த சாங் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. பாதி பேர் இருமி இருமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக போய் கத்துறாங்க. அண்ட் இந்த சாங் வந்து ஜாப்பனீஸ்ல இல்லாம இங்கிலீஷ்ல தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க. போன சாங்ல குரும வந்துட்டு அவளோட கியூட்னஸ் பத்தி மட்டுமே பாடிப்பா. ஆனா இந்த சாங்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறமா ஆடியன்ஸ் வந்து பெருமைப்படுத்துற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பாட்டை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் போஸ் கொடுத்து அந்த பாட்டை முடிக்கப்போ எல்லாருமே அவங்களுக்காக சேர் பண்றாங்க. என்னால இப்படி நடந்ததுக்கு சாரி கைஸ் அப்படின்னு சொல்லி குரும வந்து அந்த டீம் கிட்ட மன்னிப்பு கேட்கறா. கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்த மாதிரி இதுவும் சூப்பரா தான் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டீம் மெம்பர்ஸ் அவளை சேர் பண்றாங்க. நீங்களும் சூப்பரா பண்ணீங்க, டெம்டாலா மாறணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கப்போ, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எல்லாத்தையும் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், மேனேஜர் குருமு கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறா. தெரிஞ்ச உடனே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை ட்ரீட் பண்றதுக்காக சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அவ கொடுக்குறா. ஸ்மைல் பண்ற மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டு அவ கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களும் உன்னோட கான்செப்டை எப்பவுமே பார்க்க தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்லப்போ, இப்ப குருமு ரொம்பவும் ஹாப்பியா போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் நிக்காங்க அப்படின்னு சொல்லி குருமுவை கூப்பிடுறாங்க. அந்த மேனேஜர் இருமாக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா இருமா அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு விஷயத்த அவன் கிட்ட சொல்றா. வந்ததே வந்துட்டு இங்க இருந்து பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்கும். எல்லாரோட ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்குறதுக்காக தான் அவ இதை பண்றா. ஆனா நாங்க இந்த இடத்துல இருந்தா அவளுக்கு பதட்டமா இருக்கும், அவ ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆவா. நாங்க எப்பவும் போல வீட்ல இருந்தே அவளுக்கு சேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க. அவளோட ஃபேமிலியும் அவளோட நம்பர் 1 ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. குரும வந்து அதை பார்த்துட்டு, என்னாலதான் இப்ப இருமா இன்னும் ரொம்பவும் பாப்புலர் ஆயிட்டான், ஆனா அது எனக்காக தான் பண்ணா, அதை நினைச்சு நான் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவளும் சரி ஓகேன்னு போட்டு கொடுக்குறா. அவளோட சிக்னேச்சர் ஆசமா இருக்கு அப்படின்னு கிளாரா சொல்றா. அந்த கான்செர்ட் இப்போ ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. குட் மார்னிங் குரு கரளி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்பவும் பாப்புலரா இருக்கிறது நினைச்சு நான் ஒன்னும் வருத்தப்படல ஓகேவா, நான் யாருங்கிற உண்மையை மட்டும் நீ வெளியே சொன்ன, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ, அப்புறமா நீ என் ஃப்ரெண்டாவே இருப்பேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்கவும், நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். இப்படிதான் இருமாக்கு டீமன் வேர்ல்ட்ல ஒரு பாப்புலரான ஃப்ரெண்டோ கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போட்டோவோ பெருசா வந்திருக்கு பாருங்க, நான் பேப்பர்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளாரா கத்தப்பக்கு போகே, நீயே காட்டி கொடுத்துறாத, என் ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நான் பொண்ணு வருஷம் போட்டேன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு இருமி அவர் ரொம்பவே கியூட்டா இருக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டோம். குருமு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. குருமு வந்துட்டு அவ ஃபேமிலி அவளுக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா குருமோட ஃபேமிலியும் அவங்க அம்மாவும் வந்துட்டு எப்பவுமே அவளுக்காக சேரப் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அவளோட எந்த ஒரு கான்செர்ட்டையுமே அவங்க மிஸ் பண்ணதில்ல. அவங்க நேர்ல இருந்தா அவ ரொம்ப பதட்டப்படுவா அப்படிங்கிறதுனால தான் அவங்க வீட்ல இருந்துட்டே அவளுக்காக சேரப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஸ் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்கு. கிளாராக்கும் நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்கு. ஆமரிக்கும் நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்கு. இப்போ புதுசா குருமுக்கும் நம்ம ஹீரோ மேல லைட்டா கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.